முதலமைச்சரின் பேனர் அகற்றப்பட்ட விவகாரத்தில் தேமுதிக தலைவர் விஜயகாந்தை ஜனவரி 5ஆம் தேதி வரை கைது செய்யக்கூடாது என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. தஞ்சையில் நேற்று விஜயகாந்த் தலைமையில் தேமுதிகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது விஜயகாந்த் உத்தரவின் பேரில் அங்கு வைக்கப்பட்டிருந்த முதலமைச்சரின் படத்தை தேமுதிகவினர் அகற்றினர். இது தொடர்பாக விஜயகாந்த் உள்ளிட்டோர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி அதிமுக எம்எல்ஏ ரங்கசாமி தஞ்சை கிழக்கு காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இந்த நிலையில் முன்ஜாமீன் கோரி விஜயகாந்த் சார்பில் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. மனுவை விசாரித்த நீதிபதி சொக்கலிங்கம் ஜனவரி 5ஆம் தேதி வரை விஜயகாந்தை கைது செய்யக்கூடாது என்று உத்தரவிட்டார். இந்த விவகாரம் தொடர்பாக தஞ்சை கிழக்கு காவல் நிலைய ஆய்வாளர் பதிலளிக்கவும் நீதிபதி உத்தரவிட்டார். தஞ்சையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தின் போது ஏற்பட்ட பிரச்சனையின் காரணமாக தமிழக அரசு தலைவர் மீது காழ்ப்புணர்ச்சியாக வழக்கு பதிவு செய்யப்பட்டது. நேற்று இரவோடு இரவாக நாங்கள் அவசர வழக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாக்கல் செய்து இந்த இடைக்கால முன்ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளது. வருகிற 5/1/2016 மீது வாய்தா போட்டுள்ளது. காவல்துறையினர் அரஸ்ட் பண்ண உடனே காவல்துறைக்கு உத்தரவிட்டிருக்கிறார்கள்.